வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். அயோத்தி ராம்லாலா கோவிலின் பிரதிஷ்டை விழாவை தீபாவளியாக கொண்டாடி இல்லங்களில் விளக்கேற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை தொழில்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த பயனளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் இதுவரை 43,000 மழைக்கால சிறப்பு முகாம்களில் 21 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராம்லாலா கோவிலின் பிரதிஷ்டை விழாவை தீபாவளியாக கொண்டாடி தங்கள் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அயோத்தியில் 15,700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மகர்ஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர், அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை நாளில் நாடு முழுவதும் ஒளி வெள்ளத்தில் பிரகாசிக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர், வளர்ச்சியும் கலாச்சாரமும் நாட்டை 21ஆம் நூற்றாண்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று கூறினார். கோயம்புத்தூர் பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். 380 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி 20 நிமிடங்களில் கடக்கும் வகையில் 8 பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் காலை 5 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் காலை 11:30 மணிக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பிற்பகல் மணி 1:40க்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் இந்த ரயில் இரவு 8 மணிக்கு கோவை வந்தடையும். வியாழக்கிழமை தவிர மற்ற வார நாட்களில் இந்த ரயில் இயக்கப்படும். கோயம்புத்தூர் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். தொழில் நகரங்களான கோவை பெங்களூரு இடையே அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது தகவல் தொழில்நுட்பத்துறையினர், மாணவர்கள், ஜவுளித்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பாக தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் தமது வலைதள பதிவில் கூறியுள்ளார். நாட்டின் தொழில்நுட்பத்துறையின் திறமையை எடுத்துக் காட்டும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் திகழ்வதாக பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து பெங்களூருக்கு அதிகமாக வேலை தொடர்பாகவும் வியாபாரம் தொடர்பாகவும் போகக்கூடிய மக்களுக்கு இந்த பயண நேரம் குறைவான அத்தனை வசதிகளோடு கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அம்ரித் பாரத் என்பது குறைவான கட்டணத்தில் அத்தனை வசதிகளோடு கூடிய ஒரு புதிய ரயில். அது தமிழகத்திற்கு கூடுதல் பெருமை என்னவென்றால், நம்முடைய இன்டகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில உருவாக்கப்பட்ட ரயில்கள் இன்று சென்னையினுடைய ஐசிஎஃப் என்பது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பது இந்தியாவினுடைய தொழில்நுட்ப திறமைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த சேவையை அறிமுகப்படுத்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு கோவை மாநகரின் சார்பாக, கோவை பிராந்தியத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு ரகுபதி உள்ளிட்டோரும் மாநில தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா ஆகியோரும் உடனிருந்தனர். உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேசி மசோதாக்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். கடந்த 2 மாதங்களில் 43,432 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 21,80,000 பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை அடையாறில் நடைபெற்ற மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமினை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல் பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை காக்க 23,315 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் 6,635 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கடந்த 2 மாதங்களில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாம்கள் மூலம் 21 லட்சத்திற்கும் கூடுதலானோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் JN1.1 புதிய வகை கோவிட் பாதிப்பு மற்றும் டெங்குவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் குரூர் கிராமத்தில் விவசாய பணிகளில் ட்ரோன்கள் பயன்பாடு குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது தங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருந்தது என்று பயனாளி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குரூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. என் பெயர் சிதம்பரம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறதாக சொன்னாங்க. நாங்கள் அதை பார்த்தோம். மருந்தடிக்கிறது கூட்டாக பலர் விவசாயிகள் சேர்ந்து அடிப்பதற்கு மிஷினை இயக்கி காமிச்சார்கள். அது லேபர் பற்றாக்குறை இருக்கிற மெயின் காரணத்தினால இந்த மிஷின் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஸ்கீமை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நவீன வசதியுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய பேருந்து முனையத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மிகப்பெரிய பேருந்து முனையமாக கிளாம்பாக்கம் முனையம் செயல்படும் என்று தெரிவித்தார். அதிவிரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் நாளை முதலே முழுமையாக இங்கிருந்து இயக்கப்படும் என்று அவர் கூறினார். நடைமுறை காரணங்களுக்காக பொங்கல் பண்டிகை வரை ஒரு சில மாற்றங்களுடன் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றை தடுக்கும் விதமாக குழந்தை நல காவல் அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த பெண்ணின் உடல் அரசு மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது. அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர், சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சந்திரன் உள்ளிட்டோர் அரசு மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் திரு வீரமுத்துவேலுக்கு அவருடன் பள்ளியில் பயின்ற மாணவர்களின் சார்பாக பாராட்டு விழா மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன் எடுத்தது. இதையடுத்து 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. இந்திய அணி தரப்பில் தீப்தி சர்மா சிறப்பாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கும் FIH ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டிகளில் விளையாடுவதற்கான 18 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 அணிகள் விளையாடும் இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் வரும் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெறும். இந்திய மகளிர் அணிக்கு சவிதா புனியா கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் தெலுங்கு மும்பை அணியையும், இரவு 9 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம் தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தி ராம்லாலா கோவிலின் பிரதிஷ்டை விழாவை தீபாவளியாக கொண்டாடி இல்லங்களில் விளக்கேற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை தொழில் துறையினருக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த பயனளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் இதுவரை 43,000 மழைக்கால சிறப்பு முகாம்களில் 21 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.